ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம சேஞ்சான சிலபஸ் அடிப்படையில் தமிழில் நம்ம டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் 6 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடே 7வது டாப்பிக்கான சிறுபஞ்ச மூலம் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம நோட் பண்ணிட்டோம். இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது. இது ஒரு முழுமையான தொகுப்பு. ஓகே, சிறுபஞ்ச மூலம் இந்த டாபிக் பார்ப்போம். இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னா, பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா சிறுமை கூட்டல் பஞ்ச கூட்டல் மூலம் அப்படின்னு பிரியும். ஓகே, அதாவது சிறுமை அப்படின்னா என்னன்னா சிறிய அப்படின்னு பொருள் தரும், பஞ்சம் அப்படின்னா 5 அப்படிங்கிற பொருள் தரும், மூலம் அப்படின்னா வேர். ஓகேங்களா? 5 சிறிய வேர்களால் ஆன மருந்து பொருளை கொண்ட நூலுக்கு பேர் தான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. ஓகே, இதனுடைய நூல் குறிப்பு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, அதாவது தமிழ்ல சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றியிருக்கு. சங்க இலக்கியம் அப்படின்னா என்னன்னா 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா? இந்த நூல்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து தோன்றிய நூல்கள் என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துல களப்பிரர் ஆட்சி காலத்துல தோன்றியது. அந்த நூல்கள் பெரும்பாலும் அறம் சார்ந்த நீதி சார்ந்த நூல்களாகவே கருதப்படுது. ஓகே, அந்த நீதி நூல்களில் ஒன்றுதான் என்ன, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்தோம். 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது. சிறுனா சிறிய, பஞ்சம்னா 5, மூலம்னா வேர்கள். ஓகே, 5 சிறிய வேர்களால் ஆன மருந்து பொருளுக்கு பேர் தான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. அந்த 5 மருந்து பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டங்கத்திரி, சிறு வழுதுணை, வழுதுணைன்னு இருக்கு, முன்னாடி போட்டுக்கோங்க, சிறு வழுதுணை, அடுத்து சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மருந்து பொருட்களால் ஆன நூலுக்கு பேர் தான் என்ன, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வேர்களால் ஆன மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடலோட நோயை போக்குது. அதை போலவே சிறுபஞ்ச பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெறுது அப்படின்னா 5 கருத்துக்கள் இடம்பெறுது. ஓகேங்களா? அந்த 5 கருத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா மக்களோட அறியாமை அப்படிங்கிற அந்த இருளை போக்கி நல்வழிப்படுத்துவனாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பொருளால் அமைந்த நூல்கள் எத்தனை அப்படின்னா 3. என்னென்ன? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஓகே, இந்த திரிகடுகத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா திரிகடுகம் அப்படின்னா என்ன, திரினா 3, கடுகம்னா காரமான பொருள். 3 காரமான பொருட்களை கொண்டது பேர் தான் திரிகடுகம் அப்படிங்கிறது. என்னென்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற அந்த 3 மருந்து பொருட்களை கொண்டது தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிகடுகத்தை இயற்றியவர் யாருன்னா நல்லாதனார் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடல்லையும் மொத்தம் எத்தனை கருத்துக்கள் கூறப்படுது அப்படின்னா 3 கருத்துக்கள் கூறப்படுது. இந்த நல்லாதனாரா என்ன சொல்றாங்க அப்படின்னா செரு அடுதோல் நல்லாதனார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்னன்னா இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சிறப்பு பாயிரம் குறிப்பிடுது. ஓகேங்களா? ஓகே, இது திரிகடுகத்தை பற்றியது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நம்ம திரிகடுகம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகடுகம் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு நூல் என்ன அப்படின்னா ஏலாதி. ஓகேங்களா? இது அடுத்த வீடியோஸில் நம்ம டெப்த்தாக பார்ப்போம். ஜஸ்ட் ரீகால் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஓகே, அதற்காகத்தான் சொல்கிறோம். இந்த ஏலாதி அப்படிங்கிறது ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 மருந்து பொருட்களால் ஆன நூலுக்கு பேர் தான் ஏலாதி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. எழுதியவர் கனிமேதாவியார் அவர்கள். ஓகே, அவர் திணைமாலை 150 அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே எழுதியிருக்காரு. ஓகே, ஓகேங்களா? ஓகே, இந்த 3 நூல்களையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற இந்த நூல் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். அவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். இந்த காரியாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நூலில்
சிறுபான்மை சமண கருத்துக்கள் தன்னுடைய சமயமான சமண கருத்துக்கள் ரொம்ப குறைவாகவும் பெரும்பான்மையாக அதிகமான கருத்துக்களை வந்து பொது அறக்கருத்துக்களுமே இடம்பெற்றுள்ளது. அதன் மூலியமா இதுவே வந்து ஒரு சிறப்பான விஷயம். தன் சமயம் சார்ந்த அந்த கருத்துக்களை வந்து அவர் குறைவாகவும் பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களை மிகுதியாகவும் இந்த நூலில் வந்து காரி ஆசான் அவர்கள் கையாண்டுள்ளார். ஓகே, இந்த நூல் வந்து மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இந்த பாடல் வந்து வாழ்வியல் உண்மையை எப்படி உரைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நன்மை தருவன எவை எவை மக்களின் வாழ்விற்கு, தீமை தருவன எவை எவை நகைப்புக்கு உரியன எவை எவை, அதாவது நகைப்புனா சிரிப்பிற்கு உரியன எவை எவை, இப்படிங்கிற இந்த கேட்டகிரி வைஸாக வந்து வாழ்வியல் உண்மைகளை சிறு பஞ்சம் மூலம் எடுத்துக்காட்டுது. ஓகே, இந்த சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிற இந்த சொல்லில் இருக்கக்கூடிய பஞ்ச அப்படிங்கிறதோட என்ன எதை குறிக்குது அப்படின்னா 5 அப்படிங்கிற எண்ணை குறிக்குது. அட்டை அப்படின்னா 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்குது. நவம் அப்படின்னா 9. ஓகேங்களா, நவதானியங்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். தானியங்கள் எத்தனை வகை? 9. அப்போ நவதானியங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த 9 அப்படிங்கிறது நவம் அதைத்தான் குறிக்கும். சதம் அப்படின்னா 100 நமக்கு தெரியும். ஓகேங்களா, 100 தான் சதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தசம் அப்படின்னா 100 வராது, 10. ஓகேங்களா, தச அவதாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமலஹாசன் நடித்த படம் தச அவதாரம். அதாவது தசம் அப்படின்னா 10 அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா, 10 அவதாரம் அப்படிங்கிறத இந்த சொல்லுக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. ஓகேங்களா, தொல்காப்பியர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வனப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா 8 வனப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதில் வந்து அம்மை அப்படிங்கிற அந்த வனப்புக்குரிய நூல் எது? சிறுபஞ்ச மூலம். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் என்ன அப்படின்னா பல்லு, முக்கூடர் பல்லு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் எது தொல்காப்பியர் குறிப்பிடும் அப்படிங்கிறது கேட்பாங்க. முக்கூடர் பல்லு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது? 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. திரிகடுகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு. இந்த நூலோட ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரி ஆசான் அவர்கள். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே, மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணக்கார் காரியாசான் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இவர் வந்து யாருடைய மாணவர் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயானார் அவருடைய மாணவர் தான் காரியாசான் அப்படின்னு வந்து சிறப்பு பாயிரம் வந்து இவரை குறிப்பிடுது. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காரி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். ஆசான் அப்படிங்கிறது இவரோட தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் ஆசான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவருடைய சமயம் என்னன்னா சமண சமயம். ஓகேங்களா, பெரும்பான்மை பொது அருக்கருத்துகளும் சிறுபான்மை சமண கருத்துகளும் தன்னோட நூலில் இவர் கொண்டு எழுதியிருக்காரு. ஓகே, பாயிர செய்யுள் வந்து இவரை எவ்வாறு சிறப்பிக்குது அப்படின்னா மாக்காரி ஆசான் அப்படின்னு வந்து இவரை வந்து பாயிர செய்யுள் வந்து சிறப்பிக்குது. இந்த மா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா பெரிய அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். ஓகேங்களா, இவரும் அதாவது கனிமேதாவியாரும் மாக்காயானார் அவருடைய மாணவர்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த கனிமேதாவியார் பார்த்தீங்க அப்படின்னா 2 நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன? ஏலாதி, திணைமாலை 150 அப்படிங்கிற 2 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, இந்த கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஒரு தடவை எக்ஸாமில். எப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்கள் எழுதியிருக்காரு. ஒரே ஆசிரியர் 2 நூல்களை எழுதியிருக்காரு. அந்த ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து கனிமேதாவியார் அவர்கள் தான். என்னென்ன நூல்? ஏலாதி, திணைமாலை 150. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாடல் வரிகள் பார்ப்போம். அதாவது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பாற்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படிங்கிறது. அதாவது ஒரு மனிதன் இறந்த பின்னாடி அவன் சொர்க்கம் போகணும் அப்படின்னா ஒரு 5 செயல்களை செய்யணும் அப்படின்னு வந்து அழகா வந்து
காரியாசன் அவர்கள் சொல்றாரு. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குலம் தொட்டு அப்படின்னா என்னன்னா, குலத்தை வெட்டுதல், தோண்டுதல். ஓகேங்களா? குலத்தை உருவாக்குறது. கோடு பதித்து அப்படின்னா மரக்கன்றுகளை நடுவது. ஓகே. வழிசீத்து அப்படிங்கிறது சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மக்கள் செல்லக்கூடிய கரடுமுரடான பாதைகளை வந்து சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துவது. ஓகே. 4th வந்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி அப்படிங்கிறது. அதாவது உளம்னா தரிசு நிலம் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? தரிசு நிலத்தை எதா மாற்றணும்? உழுகின்ற வயலாக மாற்ற வேண்டும். நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட், வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு. ஓகேங்களா? அதாவது பல்வேறுபட்ட கிணறுகளை வந்து தோண்டணும், உருவாக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுற்றுச்சுவர் எழுப்பிய கிணறுகளை உருவாக்குதல். இந்த 5 செயலையும் செய்பவங்களுக்கு சொர்க்கம் இருந்து என்னவா இருக்கும்? அவர்கள் வந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியான நபர்கள் என்று இன்று இவ்வைம்பாற்படுதான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு அந்த பாடல் முடியும். ஓகே. அதாவது என்னென்ன சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படின்னா, ஒரு 5 செயல்கள் நம்ம செஞ்சா போதும் அப்படின்னு காரியாசன் அவர்கள் குறிப்பிடுறாரு. என்னென்ன? குலத்தை உருவாக்குவது, மரக்கன்றுகளை நடுவது, மக்கள் செல்லக்கூடிய பாதைகள், கரடுமுரடான பாதைகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துவது, தரிசு நிலத்தை வந்து உழுகின்ற வயலாக மாக்குவது, அது மட்டும் இல்லாமல் வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு. ஓகேங்களா? அதாவது கிணறுகளை உருவாக்குதல், சுற்றுச்சுவர் கொண்ட கிணறுகளை உருவாக்குதல். இந்த 5 செயல்களையும் செஞ்சா ஒருத்தன் வாழும் காலத்தில் அப்படின்னா அவன் வந்து சொர்க்கத்துக்கு தான் செல்லுவான் அப்படின்னு காரியாசன் அவர்கள் குறிப்பிடுறார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு மன்னனுக்கு இருக்கக்கூடிய 5 குணங்கள் என்னென்ன? இந்த 5 குணங்களுமே ஒரு மன்னனுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து அழகா வந்து காரியாசன் சொல்றாரு. என்னன்னு பார்ப்போம். பொருள் போக மஞ்சாமை, பொன்றுங்காட் போர்த்த, அருள் போகா வாரா அறமென்ற 5ம் இருள் தீர கூறப்படும் குணத்தான், கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் அப்படிங்கிறது. அதாவது அரசனுக்கு என்ன குணம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பொருள், அவன்கிட்ட வந்து செல்வம் இருக்கணும். போகம் அப்படின்னா என்னன்னா இன்பம், மகிழ்ச்சி. ஓகேங்களா? அவன் வந்து இன்பமா இருக்கணும். அவன் இன்பமா இருந்தா தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவனால் என்ன பண்ண முடியும்? இன்பத்தை வழங்க முடியும். அஞ்சாமை அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு செயலுக்கும் துன்பம் வந்தாலும் சரி, எந்த ஒரு செயலுக்குமே என்ன பண்ணக்கூடாது? அஞ்சவே கூடாது. 3வது பண்பு. 4வது பண்பு பொன்றுகாட் போர்த்த அருள். ஓகேங்களா? அதாவது பிறிதோர் உயிரின் துன்பத்தை கண்டு இறங்குதல். அருளுடையவனாக அரசன் இருக்க வேண்டும். வா அறமென்ற 5ம். ஓகேங்களா? நிலையான அறத்தை, நிலையான நீதியை பின்பற்றக்கூடியவனாகவும் மன்னன் இருக்கணும். இந்த 5 பண்புகளையும் அவன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவன் வந்து அரசனாக செயலாற்றுவதற்கு தகுதி உரியவன். அவன் அந்த நாட்டு மக்களாலும் போற்றப்படுவதற்கு தகுதியுடையவனாக மாறுவான் அந்த அரசன். என்னென்ன இந்த 5 பண்புகள் அப்படிங்கிறது பார்ப்போம். அகைன், செல்வம் உடையவனாக இருக்க வேண்டும். அந்த மன்னன் வந்து மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்க வேண்டும். 2வது பண்பு எதற்குமே அஞ்சாம இருக்கணும். 3வது பண்பு அருளுடையவனாக, பிறிதோர் உயிரின் துன்பத்தை கண்டு இறங்குபவனாக இருக்க வேண்டும். அடுத்து 5வது பண்பு என்ன அப்படின்னா, நிலையான அறத்தை பின்பற்றுவனாக இருக்க வேண்டும். இந்த 5 பண்பையும் கொண்டவன் அரசனாக செயலாற்றுவதற்கு தகுதியுடையவன் அப்படின்னு மாகாரியாசன் அவர்கள் குறிப்பிடுறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அருமையான பாடல் வரிகள். அழகு அப்படிங்கிறது என்னென்ன அதை பற்றி வந்து மாகாரியாசன் அவர்கள் குறிப்பிடுறாரு. நாலடியார் வந்து ஒரு வரிகளை குறிப்பிட்டிருக்கும். என்ன? கல்வி அழகே அழகு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கும் நாலடியார். அதை போலவே மற்ற அழகான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மாகாரியாசன் அவர்கள் குறிப்பிடுறார். இந்த கண்வனப்பு கண்ணோட்டம், வனப்பு அப்படின்னா என்ன பொருள்னா அழகு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா? கண்ணிற்கு அழகு என்ன அப்படின்னா கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். அதாவது பிற உயிர்கள் துன்பப்படும் போது அதை பார்த்து இரக்கம் கொள்றது தான் என்ன? கண்ணுக்கு அழகு. கால்வனப்பு செல்லாமை, காலிற்கு அழகு என்ன அப்படின்னா செல்லாமை, பிறரிடம் பொருள் வேண்டி இறந்து செல்லாமல் இருத்தல் தான் காலிற்கு அழகு. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண் அப்படின்னா ஆராய்ச்சி. ஓகேங்களா? ஆராய்ச்சிக்கு அழகு என்ன அப்படின்னா
தமது முடிவை வந்து துணிவா சொல்வது, சந்தேகத்துக்கு இடமின்றி துணிவா தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. 4வது என்னன்னா பண்வனப்பு கேட்டார் நன்றன்றல். பண் அப்படின்னா என்ன பொருள்னா இசை அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? இசைக்கு அழகு எது அப்படின்னா அந்த இசையை கேட்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இசைக்கு அழகு. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனர்ப்பு. கிளர்வேந்தன் அப்படின்னா என்னன்னா புகழுக்குரிய அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னாடு தன் நாட்டில் வாழக்கூடிய மக்களை வருத்தாமல் காப்பவன் எவனோ அவன்தான் அது வந்து அந்த மன்னனுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 5 அழகுகளை வந்து சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுது. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ணிற்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலிற்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு என்ன அப்படின்னா தமது கருத்துக்களை துணிவா எடுத்துரைத்தல், இசைக்கு அழகு எது அப்படின்னா அதை கேட்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். அரசனுக்கு புகழுக்குரிய அரசனுக்கு அழகு எது அப்படின்னா தன் நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களை வருத்தாம இவன் காப்பான் அப்படிங்கிறது தான் அழகு அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து உணர்த்துது. ஓகேங்களா? ஓகே, இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இது சிம்பிள் தான். என்ன அப்படின்னா இந்த பாடல் முழுக்க வனப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பயன்படுத்தப்படுது. அதற்கு உண்டான பொருளாக அழகு அப்படிங்கிறது தான் வருது. ஓகேங்களா? இந்த பாடல் முழுக்கவே வனப்புங்கிற அந்த ஒரு சொல் அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தான் 1 by 1 பின்தொடர்ந்து வருது. அதனால இது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகே, அதாவது பூவாது காய்க்கும் மரமுல, இந்த வரிக்கான பொருள் என்ன அப்படின்னா பூ பூக்காமலே என்ன பண்ணும் அப்படின்னா சில மரங்கள் காய்க்கும். அதை போல நன்மை தீமைகளை நன்று அறிவார் அப்படின்னா அதை போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் மூவாது மூத்தவர். மூவாது அப்படின்னா என்னன்னா வயதில் வந்து இளையவர், அறிவில் வந்து மூத்தவர். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவாது மூத்தவர். ஓகேங்களா? ஒரு சில நபர்களை நம்ம பார்ப்போம், ஆனால் வயசு கம்மியாக இருக்கும், நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அவங்க நம்மக்கிட்ட பழகிறது, மெச்சூரிட்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னா அடுத்த வரிகளே சொல்கிறாரு பாருங்க. நூல் வல்லார், பல்வேறுபட்ட நூல்களை அவங்க கற்றுக்குறாங்க, அதை உள்வாங்கிறாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, வாழ்க்கையோட பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அவங்க பார்க்குறாங்க, தன்னைத்தானே அவங்க அப்டேட் பண்ணுறாங்க, மெருகேற்றுறாங்க. அதன் மூலியமாக அவங்க என்ன ஆகுறாங்க, வயதில் இளையவராக இருந்தாலும் அறிவில் மூத்தவராக அவங்க திகழ்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து தாவா விதையாமை நாறுவ வித்துள அப்படிங்கிறது. அதாவது விதை விதைக்காமலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில விதைகள் வந்து முளைத்து வளரும். அதை போல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைத்தன்மையோடு இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவங்களா அதை இயல்பாகவே புரிஞ்சுக்கிட்டு தன்னை மேதையாக மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, அகைன் பார்ப்போம் இந்த பாடலுக்கான பொருள். பூ பூக்காமலே சில மரங்கள் காய்க்கும், அதை போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயசுல வந்து இளையவராகத்தான் இருப்பாங்க, ஆனா பார்த்தீங்க அப்படின்னா அறிவுல வந்து அவங்க மூத்தவராக இருப்பாங்க. எதை போல அப்படின்னா விதை விதைக்காமலே தானாக முளைத்து வரும் விதைகளும் உள்ளன. இப்போ கீரை வகையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சில கீரை வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா முளைச்சி வரும். அதை போல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, அவங்களா தன்னை மெருகேற்றி தன்னை மேதையாக்கிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா கரிகால சோழன் அவரை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கரிகாலன் அப்படிங்கிறவர் சிறு வயதிலே வந்து மன்னராகிறாரு. அப்போ மன்னராகும்போது 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதி கேட்டு வர்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, வயசு சிறுசு, இவர்கிட்ட போய் நம்ம நீதி கேட்குறோம், கரெக்டாக சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி ஐயப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க.
ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் என்ன பண்றாரு, கரிகாலன் அவர்கள் நரைமுடி தரித்து முதியவர் தோற்றத்துல வந்து என்ன சொல்றாரு, நீதி சொல்றாரு. அந்த நீதிய கேட்டு இத மாரி ஒரு நீதிய யாராலயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள், மக்கள்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய நரைமுடிய நீக்கிட்டு நான் தான் கரிகாலன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே. அதையும் போல தான் மேதை தன்மைக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த பாடல் உணர்த்தக்கூடிய பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு உவமை அணி தான் இந்த பாடல்ல வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அதாவது உவமையும் உவமேயமும் தனித்தனி தொடராக வரும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, உவம உறுப்பு வந்து மறைஞ்சு வரும். ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இதுல பாருங்க, விதையாமை நாறுவ வித்துள அப்படிங்கிறது. என்ன பொருள் அப்படின்னா, விதை விதைக்காமலே தானா முளைச்சு வரக்கூடிய விதைகளும் இருக்கு அப்படிங்கிற இந்த உவமை. உவமேயமா என்ன பயன்படுத்தப்படுது? மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதையா இருக்கவங்களுக்கு யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களா தன்னை மெருகேத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த இடத்துல அது போல ஓகேங்களா? அப்படிங்கிற அந்த உவம உறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா மறைஞ்சு வருது. இந்த மாதிரி உவமையும் வந்து அதற்கிடையில போல அப்படிங்கிற உவம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேங்களா? அதே போல அப்படிங்கிற அந்த உவம உறுப்பு வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது என்ன? உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடல் பார்த்துட்டோம் 4 பாடல்கள். அடுத்து வந்து பொருள் சொல்லும் பொருளும் அதை பத்தி பார்ப்போம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். ஓகேங்களா? கண்வனப்பு கண்ணோட்டம். ஓகே. காலுக்கு அழகு இறந்து செல்லாமை. ஓகேங்களா? கால்வனப்பு செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்துரைத்தல். என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். இசைக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல். ஓகே. அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்ணோட்டம் அப்படின்னா என்ன பொருள்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் தரும். என்வனப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் ஆராய்ச்சிக்கு அழகு. ஓகேங்களா? என்னன்னா ஆராய்ச்சி, வனப்புனா அழகு. நெக்ஸ்ட் வந்து கிளர் வேந்தன் அப்படின்னா என்னன்னா புகழுக்குரிய அரசன். ஓகே. வேந்தன்னா நமக்கு தெரியும், அரசன் மன்னன். கிளர் அப்படின்னா புகழ் அப்படிங்கிற பொருள் தரும். மூவாது அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முதுமை அடையாமல். தாவா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கெடாதிருத்தல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். வனப்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அழகு. வாட்டான் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வருத்த மாட்டான். நாறுவ அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் முளைப்ப. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பாடல் வரிகள், சொல்லும் பொருளும் எல்லாமே பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.